பட் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் ரஜினி சார் மேலே. சிவாஜி சாருக்கு ஏற்கனவே கோடிக்கணக்கான சொத்து இருக்குது. அவங்க சொத்தை விற்றாலே அவங்க பொழைச்சிக்கலாம். எங்கள் மாதிரி ஃபேமிலியில் அப்படி கிடையாது. எங்களுக்கு அவ்வளோ சொத்து கிடையாது. ரஜினி சார் தெரியும் நல்லாவே, கூட நல்லா சொல்லியிருக்கேன் பிரச்சனை வேறு. எம்ஆர் ராதா குடும்பத்துக்கு எனக்கு தலைப்பேரன் இல்லை நான். அவர் வாழ்ந்த காலத்தில் சிவாஜி சார் பண்ண தப்பு இல்லை. அவருக்கு கொடுக்க அவர் பணம் எங்கள் குடும்பத்துக்கு பண்ணிடலாம் ரஜினி சார் நினைப்பேன். நான் ஒரு முதல் பேரன் இல்லையா, ஒருத்தர் உதவி பண்ணி என் கூட 4 பேருக்கு நல்லது பண்ணுறோம்ல, அது செய்யாமல் நானும் கேட்க மாட்டேன். எம்ஆர் ராதா பேரன்றதுனால நக்கல் இருக்கும், திமிர் இருக்கும். அவர்கிட்ட எனக்கு திமிர்லாம் கிடையாது. எனக்கு மன வருத்தப்படுறேன். நான் ஓப்பனாக பேட்டில் சொல்கிறேனே, ஏதாவது செஞ்சிடலாம் நம்ம கையில் சொல்லி. ஏன்னா என் சிரமத்தை சொல்லிட்டு கடைசியாக பாப்பா வீடை விற்றுட்டு வாடகை வீட்டுக்கு போய்டுவேன்னு சொல்லுவேன். ஆமாம் சொன்னேன். அப்படியே எல்லாம் ஒன்று காப்பிடாது, எல்லாம் வருவேன்னு சொல்லிவிட்டார். வாய் வார்த்தையில் விட்டார். எனக்கு மிகப்பெரிய வருத்தம்.